Hello friends, welcome back to our channel Mrs Diya. நம்ம வந்துட்டு ஆரி டியூட்டோரியல் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே செயின் ஸ்டிச்சஸ் எப்படி போடுறதுன்னு பார்த்தோம். ப்ளஸ் எம் நாட் பார்த்துட்டோம். சில்க் த்ரெட் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணி ஈஸியாக போடுறங்கிறத நான் போன வீடியோவில் வந்து நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நிறைய ஷேப்ஸ் வந்து எப்படி வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணலாம், திலகம்னா அந்த ஷார்ப்னஸ் எப்படி கொண்டு வருதுங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். அது வந்துட்டு நம்ம சில டைரக்ஷன்ஸ்லாம் நான் போட்டிருக்கேன். டைரக்ஷன்ஸ் வந்துட்டு எப்படி வந்துட்டு அந்த நீடில் வந்து டர்ன் பண்ணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ வந்துட்டு இந்த மாதிரி டைரெக்ஷனில் வந்துட்டு எப்படி இந்த இடத்துல என்ன எண்டில் வந்துட்டு ஷார்ப்னஸ் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ரவுண்ட் சின்னதாக ஒரு ரவுண்ட் போட்டு இது எப்படி வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்ட் பண்ணுங்கிறத காமிக்கிறேன். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி பேக்கில் போயிட்டு வாங்க. ஷேப்ஸ் இந்த மாதிரி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் போடாதீங்க. ஓரளவுக்கு மீடியமான ஸ்டிச்சஸ் போட்டால் தான் நம்ம இந்த பெண்ட் லைன்லாம், இப்போ சர்க்கிள்னால் இந்த இடத்துல பெண்டு வருதுன்னா அந்த இடத்துல டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டேர்னிங்ஸ் வந்து கரெக்டாக வரும். இல்லைன்னா வந்துட்டு அந்த டேர்னிங்ஸ் வந்துட்டு கரெக்டாக வராது, அந்த ரவுண்ட் ஷேப் வந்து கரெக்டாக வராது. இப்போ இங்கே வந்துட்டு இங்கேயே நாட் போட்டுறதுங்க. நம்ம ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணோம்ல இந்த இடத்துல வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம்னு தெரியாது. இப்போ இந்த இடத்துல நாட் போடுங்க. ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ண செயின் ஸ்டிச்சுக்குள்ளே கொண்டு வந்து நாட் போடுங்க. இந்த இடத்துல போடும்போது நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க எங்கே ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னே தெரியாது, அந்தளவுக்கு இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த கர்வ் லைன் போடலாம். இந்த கர்வ் லைனில் போடும்போது வந்து இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் சின்ன சின்ன ஸ்டிச்சஸ் போடும்போது இந்த கர்வ் வந்து நீங்கள் கரெக்டாக கொண்டு போக முடியும். நம்ம இப்போது இந்த கர்வ் லைன் வந்து போடலாம். எப்பயுமே பேக் செயின் ஸ்டிச் போயிட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்டார்டிங் பாயிண்டில் வந்துட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடும்போது தான் அந்த கர்வ்லாம் வந்துட்டு நம்ம கரெக்டாக கொண்டு வர முடியும். ரொம்ப லாங் ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா அந்த டிசைன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியாது. அந்த ஷேப்ஸ் நம்ம போட்ட ஷேப்ஸ் ஒரு மாதிரி இருக்கும், நம்ம போடுற ஸ்டிச்சஸ் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா ஒரு ட்ராயிங் போட்டுட்டு அதுக்கு மேலே போட்டுட்டு வாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நாட் போட்டாச்சு. நம்ம மெயினாக ஷேப்ஸ் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு திலகம் ஷேப் இங்கே இந்த இடத்துல எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வருது, இந்த டேர்னிங்கில் வந்துட்டு எப்படி ஷார்ப்னஸ் கொண்டு வரது மட்டும்தான் நம்ம பார்க்கணும். இது எப்படி போடுறதை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் இப்போ வந்துட்டு இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது பேக் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். எப்பயுமே ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பேக் செயின் போயிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ இங்கேருந்து ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரீங்க. ஓரளவுக்கு நான் மீடியமான ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வரேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் இது இப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா, இப்படியே இந்த ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் வந்து வராது. எப்பயுமே இந்த இடத்துல வந்துட்டு இங்கே வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இந்த குட்டி ஸ்டிச்சஸ் வந்துட்டு எனக்கு இந்த மூக்கு போயிட்டு வரல அப்படின்னா, இங்கே பாருங்கள், இப்படி போட்டுட்டு இப்படி திருப்பலாம். நம்ம திருப்பும் போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அந்த எல் ஷேப் அந்த வந்துடும். இது வந்து ஒரு குட்டி ஸ்டிச் போடுறது. அடுத்த மெத்தட் நம்ம எப்படி குட்டி ஸ்டிச்சஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து பிகினர்ஸ் போடணும் அப்படின்னா, இப்போ இப்படி போட்டுகிட்டே வரீங்க. இப்படி போட்டுகிட்டே வரும்போது இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல ஷார்ப்னஸ் கொடுக்கும்போது இங்கே ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இந்த குட்டி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் எடுக்க முடியல அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் பெருசாக விட்டுட்டு இந்த இடத்துல இது பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஸ்டிச் போட்டு குட்டியாக எடுத்திங்கன்னா அது குட்டி ஸ்டிச்சஸாக வந்து கரெக்டாக இதாகிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இது கீழே கொண்டு வாங்க. இப்படி நீங்கள் கீழே கொண்டு வரும்போது அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு அந்த எட்ஜில் வந்து கரெக்டாக வரும். லாக் ஸ்டிச், இது வந்து நம்ம லாக் ஸ்டிச்சும் இந்த இடத்துல வந்துட்டு நாட் போட்டுருங்க. இந்த இடத்துல நாட் போட்டுருங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஸ்கொயர் டைப்பில் வந்துட்டு இந்த இடத்துல எப்படி வந்துட்டு அந்த எல் ஷேப் வரும்னு பார்க்கலாம். இதே ஷார்ப்னஸ் தான் நம்ம இதுலேயே கொடுக்க போகிறோம். இதில் மெயினான டைரக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மூக்கு, இப்போ நம்ம மேலே பார்த்து ஸ்டிச்சஸ் போடணும்னா இந்த மூக்கு வந்து மேலே பார்த்துருக்கும். இப்போ இந்த இடத்துக்கு நான் போயிட்டு இப்படி டர்ன் பண்ணும்போது நம்ம எந்த டைரக்ஷனில் போகிறோமோ அந்த டைரக்ஷனில் வந்துட்டு இந்த நீடிலோட இந்த மூக்கு பகுதி வந்து டர்ன் ஆகும். இப்போ இந்த இடத்துல போயிட்டு நான் இந்த சைடு இந்த டைரக்ஷனில் பார்த்து போடணும் அப்படின்னா இந்த மூக்கு பார்த்திங்கன்னா இந்த டைரக்ஷனாக திரும்பிடும். மோட்னா இப்படி போயிட்டு இப்படி கீழே வரும்போது பார்த்திங்கன்னா மூக்கு கீழே பார்த்து வரும். நம்ம எந்த சைடு ஸ்டிச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் அந்த சைடு அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு இந்த நீடோட எட்ஜ் பாயிண்ட் அந்த மூக்கு பகுதி வந்துட்டு டர்ன் பண்ணி நம்ம போட்டே இருக்கணும். இப்போ நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், பேக்கில் போயிட்டு எடுக்கிறேன். ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வாங்க. அந்த எட்ஜில் வந்துட்டு எப்படி டர்ன் பண்ணணும். எட்ஜில் வந்துட்டு குட்டி லாக் ஸ்டிச், இது வந்து நாட் கிடையாது, லாக்குங்கிறது வந்து குட்டியான ஒரு ஸ்டிச்சஸ் போட போகிறோம் நம்ம. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே டர்ன் பண்ணிங்கன்னா அந்த எல் ஷேப் கிடைக்காது. இங்கே என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து நம்ம ஒரு குட்டி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு நீங்கள் இப்போ டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த எல் ஷேப்புங்கிறது வந்துட்டு கரெக்டாக வரும் உங்களுக்கு. இதை ஃபுல்லாக போடலாம். இப்போ இந்த இடத்துல நான் டர்ன் பண்ணணும், அப்படியே டர்ன் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச்சு தான் நம்ம லாக் ஸ்டிச்சுன்னு சொல்கிறோம். நாட் கிடையாது, இது என் நாட் கிடையாது, லாக் ஸ்டிச்சு. பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். அந்த வியோ அந்த எல் ஷார்ப்னஸும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சென்டரில் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டிச்சஸ் வேணாலும் போட்டுட்டு வரலாம். ஆனால் இந்த எட்ஜ் பாயிண்டில் வரும்போது ஒரு குட்டி லாக் ஸ்டிச்சுங்கிறது நம்ம எப்பயும் போகிற செயின் ஸ்டிச்சை விட அதை விட கொஞ்சம் குட்டியான ஸ்டிச்சஸ் போட்டுட்டு நீங்கள் இப்போ டர்ன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் வந்துட்டு அந்த ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும். நாட் போட்டாச்சு. இப்போ மெயினாக வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த திலகம் ஷேப் போடும்போது மட்டும்தான் இந்த இடத்துல ஷார்ப்னஸாக வராது. நான் எப்பயுமே திலகம் ஷேப் போடும்போது வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்ல மாட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பேக் எப்போ ஸ்டிச்சஸ் போட்டாலும் மறக்காமல் பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்படி ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த கர்வெலாம் வந்துட்டு கரெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துலலாம் வந்துட்டு குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போட்டால் மட்டும்தான் இந்த இடத்துல வந்துட்டு கர்வ் வரும். இந்த டேர்னிங் பாயிண்ட்லாம் குட்டி குட்டி ஸ்டிச்சஸ் போடும்போது மட்டும்தான் நீங்கள் அந்த நம்ம போட்ட அந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஷேப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ஸ்டிச்சஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும்.
இப்போ இதோட தான் எனக்கு டயக்ராம் முடிஞ்சிச்சுன்னு திருப்பாதீங்க. இப்படி மேலே போயிட்டு ஒரு குட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் ரிவர்ஸில் இப்படி கொண்டு வாங்க. ரிவர்ஸில் இப்படி கொண்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த எட்ஜில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ் கிடைக்கும். மேலே அந்த மூக்கு பகுதி மாதிரி இருக்குல்ல, அந்த திலகம்ல அந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஷார்ப்னஸ் கிடைக்கும். எப்பயுமே மேலே போய்ட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டு திருப்பினீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக அந்த ஷார்ப்னஸ் வந்து கிடைக்கும். இதே நம்ம சில்க் த்ரெட்டில் போட்டு பார்க்கலாம். இதுவே நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு டயக்ராம்ஸ் போட்டுட்டு, இது வந்து நம்ம மெயினாக இந்த ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்துட்டு ஃபுல்லாமே வந்து டைரக்ஷனுக்காக வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது ஃபுல்லாகவே இப்படி போயிட்டு இப்படி வரும்போது மூக்கு இந்த டைரக்ஷன் வரும், மோடி இப்படி போகும்போது மூக்கு இந்த சைடு திரும்பும். இப்படியே இந்த டைரக்ஷனுக்காக நம்ம இந்த ப்ராக்டிஸ்லாம் நம்ம பண்ணணும். இதே மாதிரி சர்க்குலர், திலகம் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து சில்க் த்ரெட். ஏற்கனவே வந்து நம்ம ஃப்ரேம் கடையில் வந்து சில்க் த்ரெட் எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறத வந்து நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தோம். இப்போ புதுசாக யாராவது பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோ வந்து போய் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில்க் த்ரெட்டுக்கு வந்து அயன் நீடில் எடுத்திருக்கேன். இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் நான் கீழே இருந்து ஸ்டிச்சஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு ஓரளவுக்கு மீடியமான ஸ்டிச்சஸ் போடணும். ரொம்ப பெரிய ஸ்டிச்சஸ் போட்டிங்கன்னா ஷேப்ஸ் எப்பயுமே கிடைக்காது. நம்ம ஒரு டயக்ராம் போடுறோம் அப்படின்னா அந்த டயக்ராமுக்கு வந்துட்டு குட்டி ஸ்டிச்சஸ் போடும்போது தான் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்கணும். இந்த இடத்துல குட்டி லாக் கொடுக்கணும். இப்போ நீங்கள் சில்க் த்ரெட்டில் கொடுக்கும்போது கஷ்டமாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் டைப் சொன்ன பார்த்தீங்களா, இந்த மாதிரி இந்த லூப்பை வந்து பெருசாக எடுத்துகிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு ஸ்டிச்சை வந்துட்டு இதுக்குள்ளேயே எடுத்திங்கன்னா இந்த லூப் பெருசாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் பக்கத்துலேயே ஒரு குட்டி ஸ்டிச் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்கத்துலேயே வந்துட்டு ஒரு குட்டி ஸ்டிச் எடுத்துகிட்டு மறுபடியும் இப்படி ரிவர்ஸில் வரீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷார்ப்னஸ், அந்த திலகத்தோட அந்த மூக்கு பகுதி, அந்த ஷார்ப்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். நீங்கள் டூலிப் நீடில் வந்துட்டு உங்களுக்கு சில்க் த்ரெட் வரலை, எனக்கு குட்டி ஸ்டிச்சஸ் வரலை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அயன் நீடில் ட்ரை பண்ணுங்கள். அயன் நீடில் எப்பயுமே வரும். சில்க் த்ரெட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அயன் நீடில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கீழே த்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸாக விட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக த்ரெட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு த்ரெட்டு வந்து அறுந்து போகும். அதனால் எப்பயுமே கீழே வந்து லூஸாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. த்ரெட்டு எப்பயுமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும் த்ரெட்டு ஹேண்டில் பண்ணும்போது கீழே ஃப்ரேம் கடியில். டைரக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.